Hello friends, good morning. நேற்று மாஸ்டர் ஹெல்த் செக் பேனல் பற்றி சொன்னேன். எல்லாம் பேராமீட்டர்ஸ் பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் இருந்தது. இன்றைக்கி என்னென்னா நம்ம டயபெட்டிக் பேராமீட்டர்ஸ் பற்றி ஃபுல்லாக நம்ம இன்றைக்கி சொல்லிவிடுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு ரேண்டம் பிளட் சுகர் யாருக்காக எடுக்கிறோம்? ஒரு மயக்கமாகவோ அதான் பாலியூரியா, பாலிடிப்சியா, பாலிபேஜியா இருக்கிறவங்களுக்கு இருக்கிற சுச்சுவேஷன் ப்ளஸ் மயக்கம் வர்றவங்களுக்கு நம்ம ஃபாஸ்டிங் எடுக்கிறோம். ரேண்டம் பிளட் சுகர் எடுக்கிறோம், ஃபாஸ்டிங் கிடையாது. ரேண்டம் பிளட் சுகர் எடுக்கிறோம். ஃபாஸ்டிங் பிபி ஆல்ரெடி நோன் பேஷண்ட்ஸ், அவங்களுக்கு 200 மேலே இருக்கவங்க, 400, 700 அந்த ரேஞ்சில் இருக்கவங்களுக்கு ஃபாஸ்டிங் பிபி எடுக்கணும். ஜிசிடி ஃபாஸ்டிங் டைமில் நம்ம எடுக்கிறது குளுக்கோஸ் கொடுத்து எடுக்கிறது குளுக்கோஸ் சேலஞ்சு டெஸ்ட், அது ஓகே. அப்புறம் ஜிடிடிஆருக்கு குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட். அதாவது ரொம்ப நாளாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸாக இருக்கிறவங்களும் சரி, இல்லை ப்ரீ டயபெட்டிக்காக இருக்கிறவங்களும் 2 கண்டிஷன்ஸ்லேயும் அது எடுப்பாங்க. ஓகேவா? எவ்ரி ½ அன் ஹவர் ஒரு 5 டைம்ஸ் எடுப்பாங்க. இது ஓகே. குளுக்கோஸோட நார்மல் ரேஞ்சு 70 to 110, ஃபாஸ்டிங். பிபி 80 to 114 நார்மல் வேல்யூ. இதெல்லாம் ஓகே. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம HbA1c மறந்துட்டோம். நேற்று நான் HbA1c சொல்லலை. HbA1c 3 மாதத்துக்கு அதாவது ஆவரேஜ் குளுக்கோஸை கொடுக்கறது தான் HbA1c. அது என்னென்னா கிளைகேட்டட் ஹீமோக்ளோபின்னு சொல்லுவாங்க. அந்த கிளைகேட்டட் ஹீமோக்ளோபினோட ரேஞ்ச் மினிமம் 6.5க்குள்ளே இருக்கணும். 6.5க்கு மேலே இருந்ததுன்னா பார்டர் லைன், 7 இருந்ததுன்னா அப்சல்யூட், அவங்க ஹைப்பர்கிளைசீமியா. 70 பிலோ வந்தால் அது ஹைப்போகிளைசீமியா. இது எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா? இப்போ 2 விதமான டெஸ்ட் டியூப் நம்ம யூஸ் பண்ணோம். ஒன்று ஃபாஸ்டிங் சுகர்னால் ஃபாஸ்டிங், ரேண்டம், பிபி எல்லாத்துக்குமே, ஜிடிடி எல்லாத்துக்குமே சோடியம் ஃப்ளூரைடு தான் யூஸ் பண்ணோம். ஆனால் HbA1cக்கு மட்டும் எத்திலின் டயமைன் டெட்ராஸ்டிக் ஆசிட், அதாவது EDTA டியூபை யூஸ் பண்ணணும். இதுதான் விஷயம். அதே மாதிரி 6.5க்கு மேலே போனால் அவங்களுக்கு அதாவது ஹீமோக்ளோபின் என்ற புரதம் அப்சர்வ் பண்ணிடும். சுகரை அப்சர்வ் பண்ணிட்ட பிறகு என்ன ஆகுனா, ரெட் பிளட் செல்ஸ் தான் இருக்குது. அந்த ரெட் பிளட் செல்ஸோட லைஃப் ஸ்பேன் 120 டேஸ். அதுக்காக தான் நம்ம ஹீமோக்ளோபினை அதுக்காக தான் நம்ம HbA1c பண்ணுறோம். 120 டேஸில் எந்த அளவுக்கு குளுக்கோஸ் இருக்குதுன்னு. ஆனால் நிறைய லேப்ஸ் நினைக்கிறாங்க இது 3 மாதத்தோட ஆவரேஜ்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி கொடுத்து பணம் பறிச்சிடுறாங்க. அது வேறு விஷயம். ஆனால் அது உண்மை கிடையாது. இந்த ஹீமோக்ளோபின் என்ற புரோட்டீன் அப்சர்வ் பண்ணுது ஏதாச்சும் குளுக்கோஸை. அந்த குளுக்கோஸை மெஷர் பண்ணி 6.5க்குள்ளே இருந்ததுன்னா நார்மல், அதுக்கு மேலே போனால் ஈக்குவக்கல், அதுக்கப்புறம் போனால் ஹைப்பர்கிளைசிமியா. இதுதான் உண்மை. சரிங்களா? இந்த விஷயத்தை கன்வே பண்ணுறதுக்கு தான் நான் ஒரு போஸ்ட்டாக பண்ணேன். நான் நேற்று மாஸ்டர் செக் பேனல் பற்றி சொல்லியிருந்தேன். ஆனால் இன்றைக்கி எல்லாத்தையும் எல்லாம் தனித்தனியாக கேட்குறாங்க. ஒவ்வொரு டீட்டெயில்டாக ஒவ்வொரு யூனிட்டாக கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் போடுறேன். புரியுதுங்களா? ஜிசிடி எஸ்பெஷலி ஃபாஸ்டிங், ஜிடிடி எஸ்பெஷலி ஃபாஸ்டிங், ஃபாஸ்டிங் பிளட் சுகர் ஃபாஸ்டிங், HbA1c EDTA டியூப்பில் எப்போ வேணாலும் எடுக்கலாம். அதுக்கு ஃபாஸ்டிங் தேவையில்லை. ஆனால் இன்னொன்று ஒரு விஷயம், இன்சுலின் ஃபாஸ்டிங், இன்சுலின் பிபியும் இருக்குது. இன்சுலின் எடுக்கிறவங்களுக்கு அது ஹை-எண்ட் லெவல், ரொம்ப பணக்காரங்களாம் எடுக்கிறவங்க லெவல் இன்சுலின் எப்படி வேலை செய்யுதுன்றதுக்காக. சரிங்களா? அதுக்கு ப்ளைன் சீரம் டியூப் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஒரு சுகருன்ற மேட்டருக்கு 2 விதமான ஆன்டிகோகுலன்ஸ், 1 விதமான ப்ளைன் சாம்பிள் தேவைப்படுதுன்றது இதுதான் உண்மை. இதுதான் நேச்சர். இதை பற்றி தான் நம்ம கன்சிடர் பண்ணோம். அதனால் தயவுசெய்து ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். ஏன்னா ரொம்ப நேரம் ஆச்சுன்னா என்னால் டவுன்லோட் பண்ண முடியல. அது ஒரு சிலருக்கு சென்ட் ஆகவே மாட்டேங்குது. ஆனால் யாருக்கு நான் சென்ட் பண்ணணும்னு நினச்சேனோ அவங்களுக்கு சென்ட் பண்ணி நான் சந்தோஷமாகிட்டேன். அப்ரிசியேட் பண்ணாங்க, அது வேறு விஷயம். ஆனாலும் இது என்ன சொல்கிறேன்னா, இது விதமான ஒன்று சோடியம் ஃப்ளூரைடுக்கு ரேண்டம் ஃபாஸ்டிங் பிபி அதோட ஓவர், ஒரு ஜிடிடியோட ஓவர், ஜிசிடியோட ஓவர். ஆனால் இன்சுலின் ஃபாஸ்டிங்க்கும் பிபிக்கும் பிளெயின் சாம்பிள். அதே மாதிரி HbA1c கிளைக்கேட்டட் ஹீமோக்ளோபினுக்கு வந்து EDTA டியூப் இதுதான் யூஸ் பண்ணோம். அவ்வளோதான் இதை பற்றின பதிவு. நான் நாளைக்கு மீதி போடுறேன். என்னால் நிறைய நேரம் எடுத்துட்டுனா அது MB நிறைய வேஸ்ட் ஆகுது, அதனால் வேண்டாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.